ஸ்ரீ ஆனந்த பவன் இந்த அனைத்து அவுட்லெட்ஸுடைய முதுகெலும்பு உரிமையாளர் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மோடு டாக்டர் ஹரிகிருஷ்ணன் இருக்காரு. ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டு காலமாக இந்த ஒரு தொழிலில் நீங்கள் வந்து ஈடுபட்டு இருக்கீங்க. ஒட்டுமொத்தமாக பலதரப்பட்ட இந்த நார்த் அப்படின்னு சொன்னாலுமே ஸ்ரீ ஆனந்த பவன் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வெளி மாநிலங்கள்ல இருந்துமே வந்துட்டு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்ஸ்லாம் கூட இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கஸ்டமர்ஸ்க்கு முதல்ல என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல கஸ்டமர், என்னோட ரெகுலர் கஸ்டமருக்கெல்லாம் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட அதாவது இந்த பிஸ்னஸ் ஜேர்னி பற்றி கொஞ்சம் பேசுகிறேன். இந்த தொழில் வந்து நாங்கள் 1991 ஆரம்பித்தோம், 1991. ஓகே, எங்களோட முதல் பிரான்ச் பட்வர் ஜலாம்பகான் லுவா. ஓகே, ஒரு சின்ன ஒரு ஷாப் லாட்டில் நாங்கள் ஆரம்பித்தோங்க. நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு சிறுவ எங்களுக்கு ஆள் கூடி வர்றதுக்கு. இந்த ஆள் கூடி வர காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, நிறைய பேருக்கு அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு, ஐ மீன் இந்த 1960s பிறந்தவங்க இவங்களுக்குலாம் தெரியும். அந்த காலத்தில் வந்து ஒரு இலை சாப்பாடு உணவகத்துக்கு போனீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு மீன் வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நாங்கள் இந்த 1991 எடுத்ததுக்கு அப்புறம் இந்த இலை சாப்பாடோட ட்ரெயினே மாற்றணும். அதாவது ஒரு இலை சாப்பாடு கடைக்கு வந்தால் 30லேருந்து 40 வெரைட்டிஸ் நான்வெஜ்ஜி, குறைஞ்சது மட்டும் 15 வெஜிடேரியன் ஐட்டமில் நாங்கள் இந்த மாதிரியான சர்வீஸை உருவாக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ஆஃப்கோர்ஸ் இந்த நார்தர்ன் ரீஜனில் நம்ம ஃபேமஸ், ஏன்னா எல்லாம் பக்கத்தில் இருக்காங்க, லைக் எக்கடா, பேரா இதெல்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சவுத் கோலாலம்பூர்காரவங்களாம் எப்படி இந்த கடைக்கு நாடி வந்தாங்கன்னு சொன்னால், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு லாயர், வக்கீல் எடுத்துக்கோ. லாயர் ஒரு பினாங் கேஸ்க்கு வந்தாங்கன்னாக்கா இந்த கடைக்கு வந்து சாப்பிடாம அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா அவங்க கொடுத்த ஃபீட்பேக், இந்த மாதிரியான ஒரு ஃபுட், இந்த மாதிரியான ஒரு வெரைட்டிஸ் இந்த நார்த்தில் மட்டும்தான் இருக்கு. அந்த டைம் நான் சொன்னது early 90s சொல்றது. ஸோ அவங்க கொடுத்த அந்த ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு பல மடங்கு வைட்டமின் சாப்பிட்டா அப்படி. அந்த கஸ்டமர் அவங்க கொடுத்த அந்த ஃபீட்பேக் பல மடங்கு வைட்டமின் சாப்பிட்டா அப்படி, எனர்ஜி பூஸ்ட் பண்ண அப்படி, இன்னும் சாதிக்கணும் இந்த தொழிலில் அப்படின்ற ஒரு அதுதான் எங்களோட மெயின் ஃபேக்டர். ஓகே, இப்போ ஒவ்வொரு கிளைக்கும் போனீங்கன்னா, ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் போனால் ஒவ்வொரு பிரான்ச்சுமே பார்த்தீங்கன்னா அது வெளி தோற்றமே ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்போ ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் ஒரே மாதிரி லுக்கில் இருக்கும்போது ஸ்ரீ ஆனந்த பவனுடைய அவுட்லெட்ஸ் மட்டும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஓகே, இப்போ நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் சொன்னீங்க இல்லையா, இந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து நாங்கள் எங்களோட செகண்ட் ஜெனரேஷனுக்கு வச்சிருக்கோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். எங்களோட கணிப்பு என்னன்னாக்கா, அதாவது எங்களோட ஸ்ரீ ஆனந்த பவன் பார்த்தீங்கன்னா விதின் 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இந்த ரேஞ்சில் வச்சிருக்கிறோம் நம்ம. அப்போ எங்களோட கஸ்டமரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த பிரான்ச்சில் சாப்பிட்டு லஞ்ச் இன்னொரு இடத்துல வந்து சாப்பிட்றப்ப அவங்களுக்கு ஒரே என்வாயர்மெண்ட் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி அவங்க உள்ளுக்கு வாசலில் போனோடனே ஐயா காலையில் தானே நம்ம இங்கே போனோம் அப்படின்ற தோற்றத்துக்கு அவங்க போயிடக்கூடாது. அவங்க உள்ளுக்கு போடுறப்பயே போன கடை வேற மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ வரோம் இதோட அவுட்லுக் வேற மாதிரி இருக்கு, அப்போ நிச்சயமா இங்கே என்ன சாப்பாடு வித்தியாசமா இருக்கும். அந்த நோக்கத்துல தான் நாங்க ஒவ்வொரு கடையும் ஈவன் டேபிள் சேர் பார்த்தீங்கன்னா கூட மோஸ்ட் ஆஃப் எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் வித்தியாசமா இருக்கும், வேற வேற மாதிரி வச்சிருக்கோம். அது நிஜமாவே கஸ்டமர்ஸை பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துல அவங்க கொடுக்கக்கூடிய ரிவ்யூஸே வந்துட்டு அதுக்கு சான்று எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருமே விதவிதமான வித்தியாசமான யூனிக்கான கமெண்ட்ஸ் தான் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு கஸ்டமர்ஸுக்குமே வித்தியாசமான எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு உரிமையாளராக அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், அவங்களுடைய தேவைகள், இந்த உணவுக்குள்ள இருக்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு எந்த மாதிரியான முயற்சிகள்லாம் ஒவ்வொரு நாளும் எடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ நம்ம அதை சொன்னோம் இல்லையா, அதாவது இந்த வயசுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடுன்னு இருக்கு. அதை எங்க ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஒரு 70-80 வயசுக்காரவங்க வந்தாலும் அவங்களுக்கும் பிடிக்கும். அவங்களுக்கு என்ன தேவை, ஒரு உதாரணத்துக்கு ஒரு இட்லி எடுத்தாக்கா பழைய காலத்தில் உள்ளவங்களுக்குலாம் ஒரு சாம்பார், ஒரு சட்னி, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சட்னி கொடுக்கணும், அவங்களுக்கு அது போதும். ஆனால் இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு
இந்த இட்லியை மாற்றி நாங்கள் என்ன பண்ணுறோம், அது மேலே ஒரு சீஸ் வச்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ரோஸ் வெங்காயம் ஒன்று கொடுப்போம். ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஃபோக் அண்ட் ஸ்பூன் கொடுக்கணும், இல்லை அட்லீஸ்ட் நைஃப் அண்ட் ஸ்பூன் கொடுக்கணும். அவங்க அதில் வெட்டி சாப்பிட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு அந்த யங்ஸ்டர்ஸ் லுக்குக்கு போயிடுது. ஸோ ஒரு ஃபேமிலி கான்செப்டில் வரப்போ பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கு பழைய காலத்து மாதிரி இட்லி, சாம்பார், சட்னி, வேற எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கோழிக்கறி, மீன் கறி வேணும்னாலும் நம்ம கொடுக்குறோம். ஆனால் யங்ஸ்டர்ஸ்க்குன்ற போது அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்குறோம். ஏன்னா நாளைக்கு எதுவும் ஒரு தடங்களுக்கு ஆகிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு பிள்ளைங்களை கண்டு தான் பேரண்ட்ஸ் போய்கிட்டு இருக்காங்க. பிள்ளைங்களுக்கு எங்கே பிடிக்குமோ அந்த மாதிரி கடைக்கு தான் பேரண்ட்ஸ் போகிறாங்க. ஸோ அந்த அவங்களெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் நாங்கள் இன்னமும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் சொன்னது வடை மட்டும்தான், சாரி இட்லி. இதுலேயே நீங்கள் வடை பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வடையிலேயே இப்போ நம்மலாம் வடை எடுத்துக்கிட்டா சட்னி வேணும். ஆனால் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு சட்னிலாம் அவங்களுக்கு எடுக்கல. ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி கான்செப்டில் கொடுக்குறோம். இந்த நார்த்தில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் மனசில் பார்த்தீங்கன்னா ஆனந்த பவான் ஒரு நிரந்தரமான இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும், காலையிலேருந்து நைட் வரைக்கும். அதே நேரத்தில் வெளி மாநிலங்கள்லேருந்து வரவங்க வந்து ருசித்து பார்த்துட்டு அவங்க மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள், இந்த விருப்பம், உணவு மேலே இருக்கக்கூடிய விருப்பம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதே நேரத்தில் ஆனந்த பவான் அடுத்த ஃப்ரான்ச்சைஸ் செகண்ட் ஜெனரேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னுக்கு நீங்கள் இந்த வியாபாரத்தை மற்ற மாநிலங்களுக்கு விரிவுபடுத்தணும், குறிப்பாக தலைநகருக்கு வரணும், இல்லை சவுத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்கா உங்களுக்கு? நிச்சயமா இருக்கு. இப்போக்கி நம்மளோட உணவகம் பார்த்தீங்கன்னா இந்த நார்த்தில் கெடா, பினேங், பேரா மட்டும் வச்சுருக்கோம். நிச்சயமா இனி இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் தலைநகரத்தில் கண்டிப்பாக நம்ம திறப்போம். ஆனால் நிச்சயம் அது அங்கே திறக்கிறதும் இதே கான்செப்ட் தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, 2 கான்செப்ட். யங்ஸ்டர்ஸ்க்கும் அவங்களுக்கு வர பிடிக்கணும், அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸ்க்கும் அந்த இடத்துல வர பிடிக்கணும். இதுதான் நம்மளோட கான்செப்ட். இந்த உணவு வியாபாரத்துக்கு மேலே இந்த ஆர்வம் வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம்? இந்த உணவகம் வந்து மெயினாக எனக்கு ஏன் இதை பிடிக்குன்னா, நான் வந்து 1980 நாங்கள் தைப்பிங்லேருந்து இந்த பட்வர்ட்டுக்கு இந்த பினாங் ஸ்டேட்டுக்கு வரப்போ எங்கள் வீடு ஒரு ஷாப் ஃப்ளோர், அது மேலே தான் எங்கள் வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். ஸோ அந்த கீழே ஷாப் ஃப்ளோர் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஆல் த வே இட் வாஸ் அ ரெஸ்டாரண்ட். அப்போ நான் ஸ்கூலுக்கு போகிறப்பையும் ரெஸ்டாரண்டோட நல்ல கறி ஸ்மெல் எடுத்துகிட்டு தான் ஸ்கூலுக்கு போவேன். திருப்பி பள்ளிக்கூடம் முடிஞ்சு வரப்போ அந்த நல்ல ஸ்மெல் எடுத்து தான் மேலே என்னோட வீட்டுக்கு போவேன். அப்புறம் என்னோட ஃப்ரீ டைமில் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த கடையை வந்து நிறையா முஸ்லீம் ஓனர்ஸ் வந்து வாடகைக்கு இருந்தாங்க எங்கிட்ட. ஸோ என்னோட ஃப்ரீ டைம்லலாம் நிறையா நாங்கள் கீழே இறங்கி அவங்கள்ட்டேருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஏன் எனக்கு இந்த தொழிலுக்கே திருப்பி வரணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சுனாக்கா, முதலீடு ஒரு குறைவான முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழில் இது. ஏன்னா எங்களோட குடும்ப சூழ்நிலைமை அன்னைக்கு நாங்கள் ஒன்றும் பெரிய ஒரு வசதியான குடும்பம் இல்லை. ஸோ எங்களுக்கு முடிஞ்ச மட்டும் இவ்வளோ ஒரு, அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் 3,000 ரிங்கேட்டில் இந்த நிர்வாகத்தை 1991 நாங்கள் ஆரம்பித்தோம். அது எனக்கு ரொம்ப ரொம்ப இன்னைக்கு மட்டும் நான் நிறைய மேடையில் நிறைய ஃப்ரெண்டுக்கிட்ட நிறைய யங்ஸ்டர்கிட்ட நான் இதை சொல்லியிருக்கிறேன். ஒரு 3000 ஆரம்பித்த தொழில் இன்னைக்கு எத்தனை கோசம் இன்னும் சொல்லணும்னு எனக்கும் தெரியல, போட்டுக்கலாம், அந்த அளவுக்கு நாங்கள் கொண்டாந்து வச்சிருக்கோம். இந்த படிப்படி வளர்ச்சிக்கு பிறகு இப்போ வந்து நீங்கள் உச்சத்தில் இருக்கீங்க. உங்களுடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டால் சுருக்கமாக சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? எங்களோட உழைப்பு, விடாமுயற்சி, நம்பிக்கை, அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா அறிஞ்சு வச்சுக்கிட்டோம். அதாவது வர கஸ்டமருங்களுக்கு எப்படி அவங்கள ரிப்பீட்டிங் இந்த கடைக்கு திருப்பி வர வைக்கணும். ஓகே, இதெல்லாம் நாங்கள் புரிஞ்ச வாசி எங்களுக்கு இந்த தொழிலை வந்து இன்னும் ஃபர்தராக நிறைய பிரான்ச்சஸ் திறக்க முடிஞ்சிச்சு. மெயினாக என்னன்னா கஸ்டமருங்களுக்கு என்ன தேவைப்படும், நாளைக்கு இன்னைக்கு மட்டும் வந்தால் பத்தாது. இன்னைக்கு வந்தவங்க ஒரு மாதம் 2 வந்தாங்கன்னா நம்மளால நிர்வாகம் பண்ண முடியாது.
அட்லீஸ்ட் வாரத்துல 4 நாள் வரணும். அந்த மாதிரி ஒரு உணவு எந்த கடைக்கும் சரி, இப்ப நான் பொதுவில் பேசுறேன், எந்த ரெஸ்டாரண்ட்னாலும் சரி, ரிப்பீட்டிங் கஸ்டமர் வாரத்துல 4 நாள் 5 நாள் வந்தாங்கன்னா நம்மளோட தொழில் படிப்படியா மேலே ஏறுது. நல்லா கவனிச்சு இன்னமும் நம்மளோட கஸ்டமருக்கு என்ன பிடிக்குமோ அதை அறிஞ்சு கொடுத்தோமா வெற்றி நிச்சயம். கஸ்டமருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, என்னோட ஐ மீன் வாடிக்கையா வர கஸ்டமருக்கு நான் என்ன சொல்றேன்னாக்கா, இந்த ஆனந்த பவனை நாடி வாங்க. நீங்க உங்க வீட்டுல இருந்து புறப்படுறப்பயோ இல்ல ஆபீஸ்ல இருந்து நீங்க புறப்பட்டு இந்த கடைக்கு என்ன சாப்பிட வரணும் நினைக்கிறீங்களோ அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் நாங்க செஞ்சு கொடுக்க உங்களுக்கு ரெடி. அதே மாதிரி இந்த எங்களோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 2 கான்செப்ட் வச்சிருக்கோம் நிறைய பிரான்ச்சில். ஒன்று ரெடி டிஷஸ். ரெடி டிஷஸ் எதுக்குனாக்கா, ஆஃபீஸ் ஹவர்ஸ் கிரவுட் உங்களுக்கு 1 hour லஞ்ச் டைம், அந்த 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 1 hourல நீங்க சாப்பிட்டு போனோம்னா அதுக்குள்ள செட்டப் ரெடியா இருக்கு. இன்னொரு குரூப் என்னன்னாக்கா, ஒரு அமைதியா ரிலாக்ஸா ஒரு மீட்டிங் போட்டு சாப்பிட்டு போவோம் அப்படின்ற கான்செப்டும் வச்சிருக்கிறோம். அது உடனே நாங்க மெனு கொடுத்து உங்களுக்கு என்ன வேணும், உரப்பு கூட வேணுமா உரப்பு குறைவா வேணுமா, அந்த மாதிரியான சமையல்லாம் உடனே செஞ்சு கொடுப்போம். நாங்கள் இந்த குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா எப்படி நாங்க மெயின்டைன் பண்றோம்னா, அதாவது கிச்சன்ல இருந்து செஃப் சமையல்காரவங்க சமைச்சு அவங்களோட டேபிள்ல லே அவுட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்களோட ஸ்டாஃப் ஒன்று நல்லா சாப்பாடு பத்தி தெரிஞ்சவர், அவர் டேஸ்ட் பண்ணி தான் அந்த சாப்பாடை மண்ணுக்கு வெளியாக்குவார். ஏன்னா எங்களோட கான்செப்ட் ஒன்று, என்னைக்குமே கஸ்டமர் சாப்பிட்டு இதுல உப்பு இல்லை, நேற்று சாப்பிட்ட நல்லா இருந்துச்சு இன்னைக்கு ஏன் டேஸ்ட் இல்லை, இப்படி சொல்லக்கூடாது. கண்டிப்பா அந்த வார்த்தை வரக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்கு மேக் ஷூர் கிச்சன்ல இருந்து வெளியே வரப்ப குவாலிட்டி கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அந்த குவாலிட்டி ஆளு சாப்பிட்ட பிறகு தான் எங்களோட முன்னுக்கு ஐ மீன் லே அவுட்டுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் பண்றவருக்கும் வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்பெசிஃபையா நானே அவருக்கு ட்ரைனிங் கொடுப்பேன், நிறைய விஷயம் கேட்பேன். அதுக்கப்புறம் என்னோட கடைக்கு வர ரூட்டீன்ல குறைஞ்சி மட்டும் என்ன ஒரு 5 பேர்கிட்ட கேட்பேன், சாப்பாடு எப்படிங்க இருக்கு, நல்லா இருக்கா. அவங்களோட ஃபீட்பேக்கை உடனே ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்தாக்கா அடுத்த நிமிஷமே நான் அதை சால்வ் பண்ணிட்டு போயிடுவேன். நிறைய இலக்குகளோடு இந்த ஸ்ரீ ஆனந்த பவன் கடையை நீங்கள் திறந்திருக்கீங்க. அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகும்போது ஃப்ரான்ச்சைஸாக கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கம் தொலைநோக்கு பார்வையெல்லாம் இருக்குது. அனைத்து திட்டங்களுமே நிச்சயமாக நிறைவேறணும். குறிப்பாக நார்த்தில் இருக்கிற எல்லாருமே ஸ்ரீ ஆனந்த பவன் நாடி வாங்க. உங்களுக்கு தேவையான எல்லா விதமான சாப்பாடுகளும் இங்கே உங்களுக்கு வழங்க என்டையர் டீம் காத்துட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் டத்தோ. நிச்சயமாக நார்த்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துடைய மனதிலையுமே நீங்கள் இடம் பிடிச்சிருப்பீங்க. தொடர்ந்து இந்த பக்கம் குறிப்பாக ஸ்ரீ ஆனந்த பவன் பக்கமாக எப்பயுமே வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கடைசி ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? என்னோட அனைத்து வாடிக்கை கஸ்டமருக்கு என்னோட மனமான நன்றி. மீண்டும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொன்று முக்கியமான ஒரு கருத்து நான் சொல்ல விரும்புகிறேன். இது பொதுவாக ஜெனரல், இந்த யாரெல்லாம் இந்த ஆக்டிவாக சோஷியல் மீடியாவில் இருக்கீங்களோ, இன்னைக்கு உள்ள காலத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த டிக்டாக், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஒரு கடைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க. அங்கே அவங்களுக்கு பிடிச்சமானதோ இல்லை நினச்ச மாதிரியோ இல்லை விலையோ இல்லைனாக்கா தயவு செஞ்சு அது சோஷியல் மீடியாவில் போட்டு அதை உடனே போட்டு நீங்கள் அடிக்காமல், யார் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரோ இல்லை மேனேஜரோ அவங்கள கூப்பிட்டு விஷயத்த சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க கேட்கலன்னா நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு சரியாக வரலனாக்கா நீங்கள் அந்த ஆப்ஷனுக்கு போங்க. இது ஏன் நான் சொல்ல வர்றேன்னா, ஒரு இந்தியன் சமுதாயத்தில் உள்ள பேரு ரெஸ்டாரண்ட், இப்போ உதாரணத்துக்கு எங்க பேரு ஸ்ரீ ஆனந்த பவன் அப்படின்னாக்கா மெஜாரிட்டி கஸ்டமர்ஸ் நீங்க தாங்க, நம்ம இந்தியன்ஸ் தான். அதுக்கு என்னோட ரொம்ப நன்றி. அதனால நான் என்ன சொல்றேன்னாக்கா, நம்மக்குள்ளாரே நம்ம போட்டு, ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுது நல்லது மெசேஜ் 4 பேருக்கு தான் போய் சேரும்னு சொல்லுவாங்க. ஒரு கெட்ட விஷயம் 40,000 பேருக்கு விதின் 1 hourல போய் சேர்ந்துடும். ஸோ அந்த அடிப்படையில் என்ன சொல்றேன்னாக்கா, உங்களுக்கு எது பிடிக்கலையோ
தயவு செஞ்சு அந்த ஓனரை நேரடியாக தொடர்க பாருங்க. உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க, அவங்க சால்வ் பண்ணுவாங்க. எல்லாரும் எல்லா ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ்க்கும் நிச்சயமா ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. நீங்களாம் ஆரம்பத்தில் வித்தியாசமா போட்டுறாதீங்க. இது என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ. நன்றி.